அன்பான இறைமக்களே, இன்றைக்கு ஒரு நபருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்த குறிச்சு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்னு நெனைக்கிறேன். ராஜு என்ற பெயருடைய ஒரு மனிதர். அவருக்கு நல்ல வேலையும், நல்லதொரு குடும்பமும் இருந்தது. ஆனாலும் அவருடைய உள்ளத்துல எப்பவும் பயம், எதையாவது குறிச்சு கவலை, எதிர்காலத்த குறிச்சு கவலை, அல்லது பண தேவைகள குறிச்சு கவலை, உடல் நலத்த குறிச்சு கவலை, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த குறிச்சு அவர் எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தாரு. மனசுல நிம்மதிங்கிறதே இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் அவரு திருப்பள்ளிக்கு போயிருக்கும்போது, அங்க ஃபாதர் வந்து பிரசங்கத்துல, "ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக" என்ற இறை வார்த்தையை தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி நீங்க சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். மேலும் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள பயம் எல்லாம் விலகி போய்விடும் அப்படின்னு சொன்னாரு. அத கேட்டதுலேருந்து இந்த ராஜுனுடைய உள்ளத்திலயும், நானும் இத தினமும் என்னுடைய வாழ்க்கையில சொல்றேன். தினமும் நான் சொல்லும்போது ஆண்டவர் எனக்கும் என்னுடைய உள்ளத்துல இருந்தும் பயத்த எடுத்து போடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அவன் தினமும் சொல்ல ஆரம்பிச்சான். காலையில எழுந்த உடனே, பகல் நேரங்கள்ல, இரவு தூங்குவதற்கு முன்னாடி மற்றும் எப்பல்லாம் அவருடைய உள்ளத்துல பயம் வருதோ, அப்பல்லாம் அவர் இந்த ஆண்டோட இந்த இறை வார்த்தையை திரும்ப திரும்ப அவருடைய உள்ளத்துல சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்படி சொன்னதிலிருந்து 1 மாதத்துல அவருடைய உள்ளத்துல இருந்த அந்த பயம் நீங்கி விட்டது. அவருடைய மனசுல கடவுள் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம் வந்தது. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை காப்பார், என்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று அவர் முழு நம்பிக்கையோடு ஆண்டவரை கொண்டார். அவர் சொன்ன அந்த இறை வார்த்தை இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் ஆரோன் மூலமாக கொடுத்த வாக்குறுதி. எண்ணிக்கை நூல் அதிகாரம் 6 இறை வார்த்தை 24 இவ்வாறாக கூறுகிறது: ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இது வெறு ஜெபம் மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி. ஆம், நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர். அவர் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இப்பொழுது நீங்களும் பயம் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? அல்லது மனதில் குழப்பம், நிம்மதியில்லாத சூழ்நிலை, உடல் பலவீனம் என்று பலவிதமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாற்றுவார். வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்களும் தினமும் இந்த இறை வார்த்தையை கூறி ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, சதா காலங்களுக்கு